பிரைஸ்தலான். நன்றி ஆண்டவரே, நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உன்னை மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறவர் என்னோடு ஆண்டவரை இருப்பார் என்று சொல்லி ஆண்டவரை ஜெபா சிந்தனை ஜெபா ஆவினால் ஆண்டவரை ஊற்றி நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அப்போ வல்லமைக்கு ஆவியானவர் தானே. ஏசாயா 61:1 ஆண்டவர் ஆவி என் மீது உள்ளது, ஒடுக்கப்பட்டவருக்கு நற்செய்தி, உள்ளம் உடைந்தவருக்கு ஆறுதல், சிறைப்பட்டவருக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லி ஆண்டவரை நீ விடுதலை கொடுக்கிற ஆவியானவர் வந்திருக்கிற என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவரே, முதல் புதன்கிழமை அன்னையை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கூட உன் திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற சகோதர சகோதரோட விண்ணப்பங்களை கேட்டு நீ பதில் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இவர்கள் மீது ஆண்டவரே அப்போ வல்லமையை நீ பொழிந்து நிரப்புவதற்காக ஜெப ஆவியினால் ஜெப வல்லமையோடு ஆண்டவரே நிரப்புவதற்காக ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி ஆண்டவர் பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சகாய அன்னையே, உன்னுடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிற எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நிமிடம் துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, யோவேல் 2:28 மாந்தர் யாவருமே உன் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அப்பா, உம்மை தேடி வருகிற ஒவ்வொருமே உன் ஆவியை அப்பா ஊற்றும்படியாக அப்பா விண்ணப்பங்களை கேட்டு இவர்களுக்கு பதில் தருவதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உன்னை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஒரு வல்லமை இறங்கி வருவதற்காக நன்றி. அபிஷேகம் ஆண்டவரே, இந்த ஆலயம் முழுவதும் ஆண்டவரே அப்பா உலாவி வருவதற்காக, சுத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எஸ்ஐயா 6:1 தொங்கல் ஆடையோடு ஆலயம் முழுவதும் சுத்தி வந்த என் தெய்வமே ஆண்டவரே, இந்த சகாய அன்னை ஆலயம் முழுவதும் சுத்தி வந்து ஒவ்வொருடைய விண்ணப்பங்களை கேட்டு நீ பதில் கொடுப்பதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நீக்கணுமே, திறப்பின் வாசலில் நீக்கணுமே. தேசத்துக்காய் கதறணுமே, என் தேசத்துக்காய் கதறணுமே. ஜெபாவி ஊற்றுமையா,
ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகனோ. என் கண்கள் எல்லாம் குளமாகனோ. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையோ. தானியேல் போல 3 வேளையோ தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அன்பின் பரலோக பிதாவே, ஜெப ஆவி ஆண்டவரை எங்கள் மீது ஊற்றும்படியாக ஐயா, ஜெப வல்லமை எங்கள் மீது ஆண்டவரை கடந்து வரும்படியாக ஆண்டவரே, இன்றைக்கு முதல் வாசகத்தின் போல ஆண்டவரே, உங்களுக்குள் சில ஓநாய்களை நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவரே, உங்கள் இரத்தத்தினால் ஆவியானவரை எங்களை நிரப்பி ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் கழுவி ஆண்டவரே, ஜெப ஆவினால் நிரப்பி எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. உமர் இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைய போகிறோம் ஐயா. உமர் இரத்தத்தினால எங்களை மீட்பு கொடுத்து ஆண்டவரே ஐயா, எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற என் தெய்வம் ஐயா. அப்பா, திருவெளிப்பாடு புத்தகம், திருத்துதர் பணி புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24 நாங்கள் வாசிக்கும் போது 2வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது ஐயா. அப்பா, உங்களுக்குள் சில ஓநாய்க்களை அனுப்பி ஆண்டவரே இந்த திருச்சபையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று அந்த கல்வாரி சிந்தப்பட்ட இரத்தத்தினால் உங்களை நான் மீட்டு எடுப்பேன் என்று சொன்னேன் தெய்வம். அந்த இரத்தத்தினால் எங்களை கழுவுவதற்காக இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து இருப்பேன். அப்பா, எதுவும் என்னை அணுகாத ஆண்டவரே என்று சொல்லி அன்னையை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மாசற்ற திரு இருதயத்திலிருந்து வருந்து ஓடுகிற இரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை கழுவும் ஆண்டவரே. என் தழும்புகளால் உன்னை நான் குணமாக்குவேன் என்று எசையா 53:5 அப்பா, உன் தழும்புகளால் எங்களை குணமாக்கும்படியாக உன் வல்லமையோடு எங்களை நிலைப்படுத்துவதற்காக எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் கழுவி ஆண்டவரை எங்களை தூய்மைப்படுத்துவதற்காக 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொன்னது போல அப்பா, உலகத்தில் இருக்க அந்த எதிர் கிறிஸ்துவை காட்டி எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருந்து எங்களை செயல்படுத்துகிறவரே. அப்பா, இரத்த கோட்டைகளை நாங்கள் நுழைந்திருக்கிறோம். எது அணுகாதவரை எங்களை பாதுகாக்கும்படியாக எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகளை எல்லாத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி அவர் பார்த்துல நம்ம முழுமையாக இந்த பாடல் வழியாக தன்னையை நம்ம ஒப்பு கொடுத்து அவர் இரத்த கோட்டைக்குள்ள நம்ம ஒப்பு கொடுப்போமா. அவரோடு இணைந்து ஜெபிக்கும் போது, அவரோடு துதித்து ஆராதிக்கும் போது ஆண்டவர் மகிமையாக இறங்கி வருகிற அந்த இரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
நேசரின் இரத்தம் என் மீது நெருங்காது சாத்தான் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லத்தில் ஆண்டவரே சங்கார தூதன் சுத்தி வரும்போது விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 13 ஆட்டுக்குட்டியான ரத்தம் ஒவ்வொரு நிலக்கதவுல பூசப்பட்டது. அந்த நில குடும்பங்கள் அனைவரை விடுவித்து ஆண்டவரே உம் ரத்தத்தினால மறைத்து கொண்ட என் தெய்வமே, வந்திருக்கிற என் சகோதர சகோதரி இல்லத்தில் கூட ஆட்டுக்குட்டியான ரத்தம் பூசும்படியாக ஒரு விடுதலை தருவதற்காக நன்றி ஆண்டவரே சொல்லி முழுமையாக ஒப்பு கொடுப்போமா? நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காத சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காத சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரே இம்மட்டும் உதவின எபினேசர் இனியும் ஆண்டவரைகளை காத்திருவேன் என்று சொன்ன தெய்வனே, ஆண்டவரே லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 23 என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவரே நான் சிதறடிப்பேன் என்று சொன்ன தெய்வமே, ஆண்டவரே இம்மட்டும் உதவின எபினேசர் ஆண்டவரே அநேக மக்கள் ஒன்று கூடி ஆண்டவரை ஜெபிப்பதற்காக மத்தேயு 18:20 சொன்னீரே, எங்க இருவர் மூவர் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரோடு இணைந்து திராட்சை செடிகள் கனியோடு இணைந்து ஒரு மிகுந்த கனி கொடுப்போம் என்று சொல்லப்பட்ட என் தெய்வமே, யோவான் 15:7 சொன்னது போல நீர் என்னுள்ளும் என் வார்த்தை உன்னுள்ளும் நிலைத்திருந்தா மகளே நீ விரும்பி கேட்பதெல்லாம் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வேளையில் இந்த இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதமாக எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்துகிறவரே, இம்மட்டும் உதவின எபினேசர் இனி என்னை என் குடும்பங்களை என் பிள்ளைகள் எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பாத்துல ஒப்பு கொடுப்போமா? இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகினை இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரே ஒரு வல்லமை ஆண்டவரே, தேவனு ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவேன். எஸ்ஐயா 60:1 சொல்லப்படுகிறது, எழு ஒளி வீசு அந்த ஒளி உன் மீது தோன்றுகிறேன் என்று சொல்லி அந்த பேர் ஒளியாக எங்களை நிரப்புகிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா விடுதலை பயண புத்தகம் 13:21 சொல்லப்படுகிறது, அப்பா இந்த இஸ்ரவேல் ஜனங்களே இரவில் அக்கினி தூணாக பகல்ல மேக தூணாக வழிநடத்தின என் சகோதர சகோதரியின் மீது ஆண்டவரே, அப்பா வந்திருக்கிற என் சகோதரிகள் ஆண்டவரே, அப்பா மேக தூணாக நிரப்பி இவர்களை வழிநடத்தபடியாக அபிஷேகமாக நிரப்புவதற்காக ஆண்டவரே, அப்பா தேவன் ஒளி மீட்புமானா யாருக்கு யார் அஞ்சிடுவேன். ஆயனை போலைகளை நடத்துகிறேன் தெய்வமே, ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே சொல்லி ஆண்டோட்டு முழுமையாக உங்களை உங்கள் குடும்பங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லா தடைகளும் ஒழித்து அந்த ஒளியான என் தெய்வத்தை உங்க இல்லத்திற்கு அழைத்து சென்று ஆண்டோட்டு முழுமையாக ஒப்பு கொடுங்க. தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே, தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவே, அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவே.
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. திருப்பாடல் 27:10 சொல்வது போல, பெத்த தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீ எங்களை மறப்பதில்லை ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாள் கருமடிந்து எங்களை நடத்தி தருகிற என் தெய்வமே. ஆண்டவரே, எஸ்ஐயா 66:9-10 படியாக வேறு காலத்தை உண்டாகின நான் மகப்பேரை தடை செய்வனா என்று சொல்லி குழந்தை செல்வத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக ஆண்டவரே 2 வருடங்கள் 3 வருடங்கள் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாத ஆண்டவரே அன்னையை தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன். அப்பா, அந்த இடத்துல உன் பரிந்துரை தாயாக தேடி வந்திருக்கிற என்னை ஆண்டவரே, அப்பா, ஒரு குழந்தை செல்வத்திற்காக நான் ஓடோடி வந்து ஆண்டவரே ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு புதன்கிழமையும் அன்னையிட நான் விண்ணப்பங்களை வைத்திருக்கிறையா. எனக்காக யாரு பரிந்து பேசுவா என்று சொல்லும் போது, பெத்த தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நான் மறவாத என் நேசு நம்மளோடு இருக்கிறார். உங்க விண்ணப்பங்கள்லாம் இந்த பலிபீடத்திலையும் இந்த கல்வாரி திருப்பலியிலையும் ஆண்டவர் இந்த நவநாள் வழியாகவும் ஆராதனை வழியாகவும் ஆண்டவரை முழுமையாக எங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரின் சொல்லி முழுமையாக தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன என் ஆண்டவரோட முழுமையாக எந்தெந்த விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட வைக்கணுமோ அந்த விண்ணப்பங்களை வைத்து ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போமா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர், ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். எல்லாம் சேர்ந்து இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் விலகி போனாலும் குண்டுகள் ஆண்டவரை அசைந்து போனாலும் மாறாத என் தெய்வன் ஆண்டவரே. மலைகள் ஆண்டவரை குண்டுகள் நகர்ந்து போனாலும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குண்டுகளையும் எஸ்ஐயா 45:2 படியாக கோணலான பாதைகளையும் குண்டுகளையும் சமப்படுத்தி வெண்கல கதவுகளை செப்பு கதவுகளை உடைத்தெறிவர் என்று சொல்லி ஆண்டவரை மலைகள் குண்டுகள் எல்லாத்தையும் உடைத்தெடுகிறது என் தெய்வமே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீதிமொழிகள் புத்தகம் 3:6 படியாக ஆண்டவரே, நீ எதை செய்தாலும் நீ ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்போது உன் வழியை செம்மையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு வழியை செம்மையாக்கி தருகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மத்தேயு நற்செய்தி 3:16-17 படியாக ஆண்டவரே திருமுழுக்கின் வழியாக ஆண்டவரே திருமுழுக்கு யோவான் வழியாக வழியை செம்மையாக்கி எங்களுக்காக வழியை ஆயத்தப்படுத்தி விண்ணகத்திலிருந்து என் அன்பார்ந்த மகன் இவனே என்று சொல்லி அந்த இயேசு எங்களுக்கு அடையாளம் காட்டி குண்டுகளையும் வாளிகளையும் எங்களை செம்மைப்படுத்தின என் தெய்வமே. மலைகள் குண்டுகள் விலகினாலும் மாறாத என் தெய்வன் என்னோடு வருவதற்காக நன்றி ஆண்டவரே சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாததும் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாததும் கிருபை, அலாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அழைத்து சேர்த்து கொண்டீர், என்னை அலாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அழைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். மீண்டுமாய் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்,
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கைகளை மேலே உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கைகளை மேலே உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தம். சத்தம் உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மீண்டுமாய் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உன் கிருபையினால் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆண்டவரே. திருவெளிப்பாடு புத்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின்படியாக அல்லேலூயா கீதம் பாடி உம்மை போற்றி புகழ்ந்து ஆண்டவரே மகிமையோடு விண்ணகத்துக்கு சென்ற என் தெய்வம் ஆண்டவரே, இந்த நாளிலே கூட எங்களை வந்திருக்கிறேன் சகோதர சகோதரிகளை ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியவர்கள், முதியோர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே என்ன விண்ணப்பங்களுக்காக வந்திருக்கிறார்களோ பரிசுத்த ஆவியானவர் தாமே இவர்களை இவர் குடும்பங்களை ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதமாக நிரக்கமடியாக ஆண்டவரே எந்த தடையும் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் ஆண்டவரை எல்லாத்தையும் உடைத்து எறியமடியாக அப்பா உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லா அந்தகார இருகளையும் பில்லி சூனிய மாய மந்திர கட்டுகள் பயத்தினாவி குழப்பத்தினாவி எல்லாத்திலிருந்து நீ விடுதலை தருவதற்காக லூக்கா 10:19 பாம்புகளையும் தேளுகளையும் பகைவனோட வல்லமை வெல்லுவதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை தருவேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நிரம்பி ஆசீர்வதிப்பதற்காக எரேமியா 1:10 பிடுங்கவும் தவிர்க்கவும் கட்டவும் நடவும் மக்கள் மத்தியில் உனக்கு அதிகாரத்தை தருவேன் என்று சொல்லி அந்த அதிகாரம் முழுவதும் அழியா நீர் இவர்கள் தந்து ஆசீர்வதிப்பதற்காக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படியாக ஆண்டவரே நீ மனிதர்கள் மட்டும் போராடுவதில்லை ஆட்சி புரிகிற அதிகாரம் செலுத்துகிற இருளிலிருந்த பொல்லாத ஆவிகள்கிட்ட போராட வேண்டும் என்று சொல்லி எல்லாத்திலிருந்து என் வந்திருக்கிறேன் சகோதர சகோதரி விடுதலை கொடுத்து நீ ஆசீர்வதிப்பதற்காக எல்லா குடும்பங்களையும் உன் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் அன்னை மரியாளோட பரிந்துரையோடு வான தூதர்கள் அப்போஸ்தலர்கள் புனிதர்களோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்க ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆமென்.